ஏற்கனவே 30 வருஷமாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய உத்தியோகங்களை பறிக்கிற வகையில எத்தனையோ தெற்கில இருக்கக்கூடிய மக்கள் இங்க நிர்வாகத்தில வேலை செய்து கொண்டிருக்கிறார். எங்கட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லாமல் போய் கொண்டிருக்க. பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு கூடுதலாக சிங்களமயமாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அப்படி இருக்க ஆயிரக்கணக்கில் மக்கள் வடக்குல அந்த விசேஷமா யாழ்ப்பாணத்திலே மட்டக்களப்பிலையும் மையப்படுத்தி இந்த வடகிழக்குல இருக்க ஒரு சம்பவமாவது சிங்களம் என்றதுக்காக இங்கே எந்த ஒரு விடயமும் நடக்கவில்லை. சிங்கள மக்களுக்கு எந்த விதத்திலேயும் சாதாரண மக்கள் தாங்கள் இங்க வருகை தருவதால் தங்களுக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்கனவே பின்தங்கி இருக்கக்கூடிய இடத்துல தாங்களும் தங்களோட வாழ்க்கையை கட்டியெழுப்புறதுக்கு போறதுக்கு பிறகு முயற்சிக்கிற இடத்துல அதை பறிக்கப்படுற பொழுதும் கூட அப்படிப்பட்ட பறிப்பின் அடிப்படையில வருகின்ற சிங்கள மக்களுக்கு கூட இந்த விதத்திலும் ஆபத்துகள் வழங்காமல் தான் அவர்கள் இங்க மிகவும் பாதுகாப்பா இருக்கிறார்கள். அதுதான் தமிழர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் கூட எந்த ஒரு இடத்திலும் சட்டவிரோதமாக சிங்கள அரசு இங்க நடவடிக்கைகள் எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் கூட பௌத்தம் என்று சொன்ன உடனே அது சிங்களத்துடைய ஒரு வரலாற்று போலியாக காட்டி தமிழ் பௌத்தர்களுடைய வரலாற்றை மூடி மறைத்து சிங்களமயமாக்குறதுக்குரிய ஒரு இடத்தை வழிவகுக்கும் என்று தெரிஞ்சிருந்தும் இந்த தொல்பொருள் கூடிய பௌத்தம் ஆக கருதப்படக்கூடிய இடங்களை பாதுகாப்பு. ஆகவே எங்களை பொறுத்தவரையில மதத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு இல்லை, ஆனா இனவாதத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடாக நாங்கள் கட்டாயம் அணிதிரள வேணும். அதை நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம். அது இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அதை பாதுகாக்க முடியாவிட்டால் இனவாதிகள் இனவாதத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு நிலைமையை பாதுகாக்க முடியாவிட்டால் அது உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கட்டும். உலகம் இதை கண்டும் காணாமலும் இருக்கிறது தான் இங்க உண்மையிலே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களோடு இணைந்து இந்த விஷயங்களை செய்வது ஒரு ஆபத்தை ஏற்படுத்த போகின்ற இந்த